அனைவருக்கும் வணக்கம். நாம் கண்ணுடைய வள்ளல் என்கிற மிகப்பெரிய ஞானி ஒருவர் இயற்றி நல்லது என்று கருதியதால் திரு அருட்பிரகாச வள்ளலார் பதிப்பித்த ஒளிவில் ஒடுக்கம் என்கிற ஞான நூலை வாசித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த நூலுக்குள்ளே உட்பிரிவாக இருக்கும் யோக கலர்ச்சி என்கிற பிரிவிலிருந்து நற்கருத்துக்கள் பொருந்திய பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆசைகள்தான் மனம் விருத்தியாவதற்கான காரணம் என்றும், மனதின் அந்த ஆசை என்கிற ஒன்றை அறுத்தறிந்து விட்டால் மனம் இருந்தாலும் கூட அது நம்மை கர்மவினைகளுக்குள்ளாக பந்தப்படுத்தாது என்று சொன்ன கருத்துக்களை கடந்த பதிவிலே பார்த்தோம். இன்றைய பதிவிலே மேலும் பல நுணுக்கங்களை கண்ணுடைய வள்ளல் சொல்ல நாம் கேட்க இருக்கிறோம். பழக்கம் கொடியது, பாறையினும் கோழி கிழிக்கும் பொலியை கிளறும், விழித்தும் குருடருக்கு ஒளி பகையாய் கூசி கோல் போடார் அருளை பகுக்கும் ஆன்மா. கோழியின் குணம் என்பது எப்போதுமே மாறாத தன்மை கொண்டது. ஒரு கற்பாறையிலே எண்ணற்ற தானியங்களை குவியலாக கொட்டி வைத்து அதிலே ஒரு கோழியை மேய்ச்சலுக்காக விட்டால் அந்த கோழி கற்பாறையிலே கொட்டி கிடக்கும் அந்த தானியத்தையும் கூட கால்களால் கிளறி கிளறித்தான் தின்னும். கிளறாமல் கோழி எந்த இரையையும் எடுக்காது. கொட்டி கிடக்கும் தானியத்தை கூட அப்படியே கொத்தி தின்னும் பழக்கம் கோழிக்கு கிடையாது. அது கிளறி கிளறித்தான் தின்னும். அதுபோல குருடராக இருக்கக்கூடிய ஒருவருக்கு திடீரென்று வெளிச்சம் வந்துவிட்டது என்று வைத்துக் கொள்வோம். அந்த வெளிச்சத்தை அவரால் பார்க்க முடியாது. கண் கூசுகிற காரணத்தால் கண்களை மூடிக்கொண்டு மறுபடியும் தான் வாழ்ந்த பழைய வாழ்க்கைக்கே திரும்ப முயற்சிப்பார். அதுபோல யோக வாழ்க்கை வாழ்ந்து இருக்கக்கூடிய ஒருவனுடைய மனத்தகத்தே ஆன்மாவின் பிரகாசம் என்பது ஏற்பட்டுவிட்டால் திடீரென்று ஏற்பட்ட அந்த பிரகாசத்தின் காரணமாக கண்கள் கூசிப்போய் அதிலிருந்து விடுபடத்தான் எத்தனிப்பான் என்பது கருத்து. ஆழ்ந்து சிந்தித்து பார்க்கும் போது இந்த அனுபவம் பலருக்கும் ஏற்பட்டிருக்கும். நம்மை தொடர்பு கொள்ளக்கூடிய சிலர், ஐயா, நான் யோக பயிற்சியை செய்து கொண்டிருந்தேன், சிலவிதமான அனுபவங்கள் ஏற்பட்டன, எனக்கு பயம் வந்துவிட்டது, அப்படியே அதிலிருந்து எழுந்து விட்டேன் என்று சொல்லுவதை பார்க்க முடிகிறது. இது இயற்கைதான். பிறவிக்குருடனுக்கு திடீரென்று பார்வை வந்தால் அவனால் அதை நம்ப முடியாது, உடனடியாக பார்க்கவும் முடியாது. கண்களுக்கு இந்த உலகத்தை பார்க்கக்கூடிய சக்தி திடீரென்று ஏற்பட்டாலும் கூட அதை உடனடியாக அனுபவப்படுத்திக் கொள்ள இயலாது. அதற்கு சிறிது காலம் பிடிக்கத்தான் செய்யும். யோக சாதன பயிற்சியில் ஈடுபடக்கூடிய ஒரு யோக சாதகனுக்கு திடீரென்று ஒரு மின்னல் கீற்று போன்ற வெளிச்சம் புருவ மத்தியத்திலே தோன்றும். ஒரு சிறிய மெல்லிய பிரகாசம் ஏற்படும். இந்த பிரகாசம் இரண்டு விதமான ஆபத்துக்களை கொடுத்துவிடும். ஒன்று, இது ஏதோ நம்மை மிரட்டுகிறது, பயப்படுத்துகிறது, நமக்கு மரணம் வந்துவிடுமோ, ஏதோ நடக்கிறதே என்கிற அச்சம். மற்றொன்று, இது கிடைத்து விட்டதா, நமக்கு எல்லாம் கிடைத்து விட்டது என்று எழும்பிவிடக்கூடிய ஆணவம், அகங்காரம். இந்த இரண்டுக்கும் இடையிலே ஒரு யோகி ஏமாந்து விடுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது, தன்னை காப்பாற்றிக் கொள்ளவும் வாய்ப்பு இருக்கிறது. ஒருவனுக்கு யோக சாதன பயிற்சியின் போது சிறிதளவு பிரகாசம் கிடைத்துவிட்டது என்று வைத்துக் கொள்வோம். அந்த பிரகாசம் கிடைத்ததற்கு பிறகு பக்குவமாக அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதற்கு தக்கதொரு குருவின் உதவி தேவையாக இருக்கிறது. அதை விடுத்து தனக்கு எல்லாம் தெரிந்துவிட்டது என்று அந்த அளவிலேயே அவன் அமைதியாக நின்று விட்டான் என்றால் அவனுடைய முன்னேற்றம் தடைப்பட்டு போகும். கால்வாசி மேலேற யோக சித்தே என்று காகபுஜந்த மகரிஷி சொல்கிறார். சின்னஞ்சிறிய பிரகாசத்தை பார்த்தவுடனே தனக்கு எல்லாம் தெரிந்து விட்டதாக கருதிவிடக் கூடாது என்று சொல்கிறார். ஞானிகளுடைய கூற்று எப்போதும் ஒரே விதமாக இருக்கிறது. யோக பயிற்சியின் போது அவ்வப்போது நமக்கு சிற்சில அனுபவங்கள் ஏற்படத்தான் செய்கின்றன. ஆனால் அந்த அனுபவத்தை பார்த்த மாத்திரத்திலே எல்லாம் தெரிந்து விட்டதாக கருதி ஏமாந்து விடக்கூடாது. அதன் பிறகு சற்றைக்கெல்லாம் மறுபடியும் பழைய நிலை என்பது ஏற்பட்டுவிடும். பிறவி குருடனாக இருக்கும் ஒருவனுக்கு திடீரென்று காட்சி தெரிகிறது, கண் கூசுகிறது, கண்களை மூடி மூடி திறக்கிறான். பிறகு மெல்ல மெல்ல பழக்கப்பட்டு உலகை பார்க்கிறான். இது தற்காலிகமாக தோன்றி மறுபடியும் கண் பார்வை போய்விட்டால் அவன் கொள்ளக்கூடிய வேதனை என்னவோ கொஞ்ச நஞ்சம் அல்ல. இங்கே மனித குலத்திலே எல்லோருக்கும் இந்த அனுபவம் ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. ஒரு அனுபவம் ஏற்பட்டால் அந்த அனுபவத்தை பெரிதாக கொண்டுவிடக்கூடாது.
அதையும் கடந்து செல்ல வேண்டும். இது என்று சொல்லக்கூடிய மார்க்கம் தேவையில்லை. நேதி என்கிற மார்க்கம் தேவை என்று சொல்வார்கள். இதுதான் நான் தேடியது என்று செல்லாதே. இது அல்ல நான் தேடியது பராபரத்தை என்று ஒதுக்கிவிட்டு நகர்ந்து பழகு என்றே குறிப்பிடுகிறார்கள். கோழி எப்படி கொட்டி வைத்த தானியம் பாறையிலே கடந்தாலும் கூட கிளறி தின்கிறதோ, அதுபோல இந்த மனித மனம் என்பதும் எத்தனைதான் நல்ல கருத்துக்கள் இருந்தாலும் கூட அந்த கருத்துக்களை அப்படியே ஏற்கும்படியான பக்குவத்தை பெற்றிருக்கவில்லை. கிளறிக்கொண்டே இருப்பதுதான் மனதின் சுபாவம். கட்டிய நான் விட்டாலும் கந்து அகலா கன்றுகளை தட்டி புறப்படுத்தும் தன்மை போல் ஒட்டு ஒளிந்து நன்றார் போல் நீ சிவமாய் நில் என்று நீக்க மறுத்து ஒன்றாக்கில் ஒன்று இரண்டாகும். ஞானிகளுடைய மனநிலை இப்படித்தான் இருக்கிறது. ஒரு பசுங்கன்றை கயிறு கொண்டு கட்டி வைத்திருக்கிறார்கள். அந்த கன்று கட்டப்பட்ட கயிற்றை கொண்டு நகர முடியாமல் இருக்கிறது. அதன் பிறகு அந்த கன்றுக்கு தெரியாமல் மெதுவாக அந்த கயிற்றை அவிழ்த்துவிட்டு வேடிக்கை பார்த்தால், கயிறு கழுத்தில் இருக்கிற காரணத்தால் தான் இன்னமும் கட்டப்பட்டுத்தான் இருக்கிறோம் என்று கருதி அந்த கன்று அமைதியாக அங்கேயே படுத்திருக்கும். அதன் பிறகு அதை தட்டி எழுப்பும் போது அது எழுந்து நடக்கிறது. அதுபோல இந்த மனத்தின் போக்கையும் விவேகம் என்கிற கயிறு கொண்டு கட்டி வைக்க வேண்டும். அப்படி விவேகம் என்கிற கயிறு கொண்டு கட்டி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மனம் சில வேளைகளிலே விவேகம் என்கிற கயிறு அறுபட்டிருந்தாலும் கூட தன்னோடு பிணைக்கப்பட்டிருந்த கயிறு இதுவரையிலும் அனுபவத்தில் இருந்த காரணத்தால் அமைதியாக இருக்கும், எந்தவிதமான சேஷ்டைகளையும் செய்யாது. இந்த பசுங்கன்றை பற்றி மற்றொரு விளக்கத்தையும் நாம் சொல்வதுண்டு. கட்டி வைத்திருக்கும் பசுங்கன்று அவிழ்த்து விட்டதும் தாவுகிறது, குதிக்கிறது, ஓடுகிறது, துள்ளுகிறது. ஆனால் கட்டாமல் அப்படியே விட்டிருக்கக்கூடிய பசுங்கன்று ஓடுவதும் இல்லை, குதிப்பதும் இல்லை. நம் மனமும் இப்படித்தான். மனதை கட்டி வைக்க அது ஓடிக்கொண்டே இருக்கும். கட்டியிருப்பதை போன்ற ஒரு பாசாங்கை செய்ய வேண்டும். கட்டியும் கட்டாமலும் இருக்க வேண்டும். இதன் பொருள் யாதென்றால், மனதை அதன் போக்கிலே விட்டாலும் கூட அதை நம் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும்படியாக எளிமையான குருமார்கள் சொல்லிக் கொடுத்த பயிற்சிகள் மூலமாக பக்குவப்படுத்தி இருக்க வேண்டும். நீ சிவமாக நில் என்று சொன்னால் மனம் நிற்காது. மனதை அதன் போக்கிலேயே போகவிட்டு இதை செய்யாதே என்று சொன்னால் அதை செய்யும். விரும்பி போனால் விலகி போகும், விலகி போனால் விரும்பி வரும் என்று சொல்வார்கள். யோகசாதன பயிற்சியில் ஈடுபடக்கூடியவனுக்கு சில வேளைகளிலே சலிப்பு ஏற்பட்டுவிடும். அது காரணமாக என்ன செய்வது என்று தெரியாத தடுமாற்றம் ஏற்படும். அது மாதிரியான வேளைகளிலே பயிற்சி செய்வதை முழுவதுமாக நிறுத்திவிட்டு அமைதியாக மற்ற காரியங்களை பார்க்க வேண்டும். பயிற்சியை பற்றி சிந்திக்காதே, பயிற்சியை செய்யாதே என்று மனதிடம் சொல்லி பாருங்கள். எதை செய்யாது என்று சொல்லுகிறீர்களோ அதைத்தான் மனம் செய்யும். பயிற்சியை நிறுத்திவிட்டு பாருங்கள், நீங்கள் எந்த முயற்சியும் செய்யாமல் பயிற்சி தானாகவே நடக்கக்கூடிய அதிசயத்தை பார்க்க முடியும். நீ சிவமாக நில் என்று சொன்னால் மனம் கேட்காது. நீ சிவமாக நிற்காதே, நீ சிந்தனை செய்யாதே, நீ வாசி பழகாதே, நீ நிஷ்டை பழகாதே என்று சொல்லி பாருங்கள். அது எதை செய்யாதே என்று சொன்னோமோ அதைத்தான் தீவிரமாக செய்யும். இது மனதின் போக்கு. மனதை எப்படி பக்குவப்படுத்தி என்பதை அவரவர் தத்தமது அனுபவத்தை கொண்டு அறிய வேண்டும். வழிகாட்டிகளாக தக்க குருமார்களை கொள்ள வேண்டியதும் கடமையாகிறது. குரங்கை நினையாது இரு என்று கூற திரும்பி அதுவே தியானம் வரும் கதை போல் நீ சிவமாய் நில் என்றால் நீங்கி அதுவாய் நினைந்து மாய்வை, அது அன்றோ மலம். பொதுவாக நோயாளியின் மீது நம்பிக்கை இல்லாமல் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் மருந்தை நோயாளிக்கு கொடுத்தாலும் அது பயன் தராது என்று கருதியிருந்தால், நோயாளி பக்குவமாக இருக்க மாட்டார், பத்தியம் கடைபிடிக்க மாட்டார் என்று கருதியிருந்தால், தனக்கு எங்கே கேடு வந்துவிடுமோ என்று அச்சம் கொண்டு தந்திரத்தை பயன்படுத்திய நோயாளியை மருந்து கொடுத்து அனுப்புவது வழக்கம். இந்த மருந்தை பக்குவமாக நான் சொன்னபடி 3 வேளையும் சாப்பிடு. எக்காரணத்தை கொண்டு மருந்து சாப்பிடும்போது குரங்கை மாத்திரம் நினைத்து விடாதே. குரங்கை நினைத்து விட்டாய் என்றால் இந்த மருந்து வேலை செய்யாது என்று சொல்லி அனுப்புவார். எதை நினைக்காதே என்று சொன்னாரோ அதைத்தான் மருந்து சாப்பிடும் போது நோயாளி நினைத்துக் கொள்வான். அடடா, குரங்கை நினைக்காதே என்று மருத்துவர் சொன்னாரே, நாம் மருந்தை சாப்பிடும் போது குரங்கை நினைத்து விட்டோமே, அப்படி என்றால் நமக்கு மருந்து வேலை செய்யாதோ என்று அவன் அச்சம் கொள்கிறான். இது இயல்பாக நடக்கிறது.
இது மருத்துவர் செய்யக்கூடிய ஒரு தந்திரம். அதுபோல மனதனம், மனமே தியானம் செய், நீ சிவமாக இருக்கிறாய் என்பதை நம்பு என்று சொல்லிக் கொடுத்தால் அவற்றையெல்லாம் அது ஏற்க மறுக்கிறது. புலங்கவழியாக மேலும் வீரியம் கொண்டு தாவுகிறது, குதிக்கிறது. இது என்ன என்று கேட்டால் இதுதான் மாயாமலம் என்று குறிப்பிடுகிறார்கள். ஆணவம், கண்மம், மாயை என்கிற 3 வகையான மலங்கள் தான் நம்முடைய யோக வெற்றிக்கு தடையாக இருக்கின்றன. ஆணவம் என்பது நான் என்கிற உணர்வு, அகங்காரம். கண்மம் என்பது புலன்கள் கொண்டு நாம் செய்யக்கூடிய காரியங்கள். மாயை என்பது நாம் நினைத்தாலும் நினைக்காவிட்டாலும் தாமாகவே நடக்கக்கூடிய காரியங்கள். இந்த 3 மலங்களாக மாறி நம்முடைய முன்னேற்றத்தை தடுத்து கொண்டிருக்கின்றன. எனவே மனதிடம் எதை செய்யாதே என்று சொல்லுகிறோமோ அதைத்தான் அது தீவிரமாக செய்யும். மனதை எப்படி பக்குவப்படுத்த வேண்டும் என்பதை நம்முடைய அறிவை கொண்டு பார்க்க வேண்டும். பயிற்சி செய்யாதே, இத்தனை மணிக்கு பயிற்சி செய்யாதே என்று சொல்லி பாருங்கள், அத்தனை மணிக்கு பயிற்சி செய்ய ஆரம்பித்துவிடும். ஒரு சிறிய உதாரணத்தின் மூலமாக இதை விளக்கினால் பொருத்தமாக இருக்கும். நாம் வெளியூர் பிரயாணம் செல்ல வேண்டும் என்று கருதுகிறோம். காலையிலே மிக மிக விரைவாக எழுந்திருந்து பயணிக்க வேண்டும் என்று கருதி கொண்டு படுத்து உறங்குகிறோம். ஆனால் அந்த வேளையை தாண்டியும் உறங்கிவிடுகிறோம், ஏமாந்து போகிறோம். ஆனால் இதையே வேறு விதமாக நாம் செய்கிறோம். நம் கைபேசியிலோ வீட்டிலே இருக்கும் கடிகாரத்திலோ இத்தனை மணிக்கு எழுப்ப வேண்டும் என்கிற அழைப்பு மணியை ஏற்பாடு செய்துவிட்டு படுக்கிறோம். அது அத்தனை மணிக்கு ஒலி எழுப்பி நம்மை எழுப்பிவிடும். ஆனால் இதிலே ஒரு வேடிக்கை என்ன என்றால், இத்தனை மணிக்கு ஒலி எழுப்பி என்னை எழுப்பு என்று நம்மிடம் இருக்கும் ஒரு பொருளுக்கு சொல்லிவிட்டு நாம் படுக்கிறோம். அந்த பொருள், அந்த கருவி ஒலி எழுப்பி நம்மை எழுப்புவதற்கு சற்று முன்பே நாம் விழித்து கொண்டு விடுகிறோம். நாம் எழுந்த பிறகு அது ஒலி எழுப்புகிறது. இது நம்மில் பலருக்கும் அனுபவமாக இருந்திருக்கும். இது எப்படி சாத்தியம் என்று கேட்டால் இதுதான் மனம் செய்யக்கூடிய மாயாஜாலம். மனதிடம் எதையும் நேரடியாக பெற முடியாது. எதை செய்ய வேண்டும் என்பதை அது உறுதியாக புரிந்து கொள்கிறதோ அதை அந்த வேளைக்கு செய்து விடுகிறது. மனதின் போக்கு அதிசயமானது. ஆனால் இந்த மனத்தின் போக்கை திருப்பி சரியான பாதைக்கு கொண்டு வருவதற்கு உத்தம சத்குருமார்களுடைய உபதேசங்களை அவ்வப்போது வாசிக்க வேண்டியது கடமையாகிறது. இது மனம் பக்குவப்படுவதற்கும் நம் வழி திரும்புவதற்கும் உதவியாக இருக்கும். நல்லது சகோதர சகோதரிகளே, மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.